எஸ். ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு சிஏ இன்டர் டெஸ்ட் ஒன், அதாவது மாடல் டெஸ்ட் ஒன்ல ஆடிட் பேப்பரோட மார்க் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ஆன்சர் பேப்பர் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் டைரக்ட் கொஷின்ஸை ரொம்ப வேகா கேட்ட மாதிரி இருந்தது. எழுதுறதுக்கு சார் என்னால் பாயிண்ட்ஸே தேட முடியல. எனக்கு தெரியும் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கே கிளாஸ் எடுப்பேன். ஆனால் அது என்ன பேப்பரில் எழுத சொன்னீங்கன்னா என்னால் எழுத முடியாது சார் அப்படின்றது மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருந்தது. பாயிண்ட் நம்பர் ஒன், சார் நான் 5 மார்க்லேருந்து 6 மார்க் எழுதணும்னு எதிர்பார்க்குறேன், 3 பாயிண்ட் மேலே என்னால் எழுத முடியல சார் அப்படின்ற ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? இதுதான் ஓவரால் ரிவ்யூ ஆஃப் த ஆன்சர் பேப்பர். இந்த மாதிரி ஐசிஐல எதிர்பார்க்கலாமா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா டைரக்ட் கொஷின்ஸ்ல நம்ம எப்பயுமே எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் வராது. எக்ஸாம்பிள், இன்டர்னல் ஆடிட்டோட என்னென்ன லிமிட்ஸ் இருக்குன்னு எழுதுங்க, அந்த மாதிரி ஈஸியா இருக்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ஓரத்துல சாம்பிளிங்ல என்ன பண்ணணும், ஓகேவா, இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் அதை பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சில ரொம்ப ஸ்மால் ஏரியாஸை கேட்கறதுக்கும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, வில் ஸ்டார்ட் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட், பவன் சார் எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தீங்க? சார் 56 எதிர்பார்க்க. 56. கரெக்டா 56 பவன், எக்ஸாக்ட்லி 56. ஒரு 14 மார்க்ஸ், அதான் 14 மார்க் கொஸ்டின் 5 5 4 ஃபுல்லா விட்டுருக்கீங்க. ஏன்? இல்ல சார், நான் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். 4 கொஸ்டின் அட்டன் பண்ணேன் சார். 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்க, 5 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிரு. ஒரு நிமிஷம், நான் தப்பா பார்த்துக்கலாம். 1 2 3 4, அதான் கொஸ்டின் நம்பர் 3 விட்டுருக்கீங்க, கொஸ்டின் நம்பர் 6. 3 and 6 விட்டுருக்கீங்க சார். அதுதான் கேக்குறேன், ஏன் அந்த கொஸ்டின் விட்டீங்க? 5th போட்ட டைம் பத்தல சார். 5th and 4th எழுதும்போது 3rd 4th டைம் இது பாயிண்ட்ஸ் பாருங்க, நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட்டா எழுதலாம். ஏன்னா அந்த 4 to 5 மார்க்ஸ்க்கு வரும்போது கொஞ்சம் நான் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஜெனரல் ஆன்சர் அப்படின்னு, அது மட்டும் பாருங்க. சரியா? யூ டிட் வெல், அதுல எதுவும் தப்பு இல்லை. அந்த 14 மார்க் விடுறது விடக்கூடாது. ஓகேவா? ஓகே அந்த ஓகே 14 சார். மார்க்ல இருந்து ஒரு 6 மார்க் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் ஆடிட் நீங்க 5 மார்க் எழுதினாலும் 3 மார்க் தான் வரும் சொல்றேன். ஓகே, 14 மார்க் விடாம எழுதுங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் ஆன்சர் எக்ஸ்பிளேஷனும் பெருசா இருக்கலாம். எஸ் சார். அது நான் பாயிண்ட்ஸ் அதுக்கு மேல என்னால எழுத முடியல சார். அதுக்கு மேல என்னால அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியல. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கஷ்டமா இருந்ததுனால அப்படி இருக்கு. மித்தது ஆன்சர் ஈஸியா இருந்ததுன்னா யூ கேன் ரைட். டோன்ட். ஓகேவா? குட். ஓகே. நெக்ஸ்ட் அமிதா அஸ்மி இல்ல ஹரிஷ் ரமணா. சார் எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? சார் 55 மார்க்ஸ் எதிர்பார்த்தேன் சார். தம்பி, நீ எழுதுனதுக்கும் புக்ல இருக்கிறதுக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லப்பா. உண்மையா சொல்ல போனா நீ கிளாஸ்ல எடுக்கிறத வச்சு அப்படியே எழுதியிருக்க. அது உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அது நான் எதுவும் தப்பே சொல்ல மாட்டேன். அது ஆன்சருக்கு டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ல எக்ஸாம்ல உனக்கு வேலை செய்யுமானா வேலை செய்யாது. சரியா? அதுக்குன்னு எப்படி ஃப்ளோ எழுதணுமோ நீ ஒரு வாட்டி ஆன்சரையும் சஜஸ்டட் ஆன்சரையும் வச்சுப்பாரு. நான் பக்கத்துல கமெண்ட்ஸ் போட்டிருப்பேன், இது ஜென்ரல் ஆன்சரா இருக்கு, இது ஸ்மால் ஆன்சரா இருக்கு அப்படின்னு. சரியா? அதை வச்சுட்டு அவன் எப்படி எழுதியிருக்கான்றத ஃபர்ஸ்ட் பாரு, எப்படி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கான்றது. சரியா? நீ எழுதுனது கிளாஸ்ல என்ன நடந்திருக்கோ, என் மைண்ட்ல இதெல்லாம் இருக்கு, நான் அப்படியே எழுதுனேன்னு எழுதியிருக்கேன், ஆனா அது வேலைக்கு ஆகாது. சரியா? 35 மார்க் எடுத்திருக்கப்பா. நான் சம்ஹவ் ஒரு 5 மார்க் எழுத எக்ஸ்ட்ரா இது பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பட் அதுவே கஷ்டமா தான் இருந்தது. சரியா? நீ ஒரு வாட்டி பாரு அவன் எப்படி ஆன்சர் ஃப்ளோ கொண்டு வந்திருக்கான்றது பாரு. அப்புறம் 1 or 2 ஆன்சர் ரொம்பவே ஸ்மாலா இருந்தது, கொஞ்சம் வேகா இருந்தது. அது கரெக்டான ஆன்சரே கிடையாது. 4B பார்த்தேன்னா செகண்ட் கொஸ்டின் ஓகே ஸ்மால் சார். ஆன்சர். அது ஒரு வாட்டி பாரு. சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஜெய்ஸ்வர். சார் ஒரு 65. 63 டா. நீ எப்படி ஃபேஸ் பண்ண எக்ஸாம் சொல்லு.
சார் எனக்கு என்ன சொல்றது, ஒரு 5 மார்க்ஸ்க்கு என்ன எழுதுனே தெரியல சார். சில கொஸ்டின் 5 மார்க்ஸ்க்கு இவ்வளோ எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். அந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் வேக தான் சார் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதி பார்த்திருக்கியா? இந்த மாதிரி எழுதணும்ல சார். இந்த அளவு கஷ்டம் இல்லையா? அப்ப இந்த கஷ்டத்தையே எதிர்கொண்டுட்டா எல்லாமே ஈஸி ஆயிடும் இல்லையா? ஓகே, வெரி குட். ஸோ அதுதான் 63 வாங்கியிருக்க. குட். ஓகே. 2-3 ஆன்சர் நீ சொன்ன மாதிரி ஸ்மாலா தான் இருக்கு. அந்த 2BCயும் கொஞ்சம் ஸ்மாலா தான் எழுதியிருக்கு. அதே மாதிரி இந்த 5th கொஸ்டினும் கொஞ்சம் ஸ்மால் ஆன்சர். அதுக்கு நான் ஒரு 1 மார்க் குறைச்சிருக்கேன். 3 போடுவேன், 2 2 2 தான் போட்டிருக்கேன். சரியா? ஓகே சார். ஆன்சர் உனக்கு தெரியும் இதுதான்னு, ஆனா அது எழுத முடியல. எழுதணும் சார். ஓகே சார். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி குட். 60C ஆடிட்ல 60 மேல எடுத்தாலே சூப்பர். ஏன்னா 60 மார்க் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ப்ரொவைடட் இஃப் யூ ரைட் ஃபார் ஆல் த 100 மார்க்ஸ். எஸ் சார். ஓகேவா? ஸோ அதனால யாரும் எக்ஸாம்ல மார்க்கை விட்டுட்டு வராதிங்க. ஒரு 14 மார்க் விட்டுட்டேன், ஒரு பாட்டே ஃபுல்லா விட்டேன்லாம் வரக்கூடாது. எழுதிட்டு வரணும் 100 மார்க்கையும். உனக்கு இது இருக்குல்ல, MCQ இருக்குல்ல, அதனால அதை இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள அட்டென்ட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் கணேஷ். Sir, 50 to 54 is. எவ்வளோ? 50 to 54 is. 44 டா. 1 மார்க்ல 30க்கு 30 வாங்கிட்ட சூஸ்ல. ஆனா உள்ள இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கா. கிருஷ்ணன் சார் என்ன கிளாஸ்ல சொன்னாரோ அது அப்படியே எழுதி வச்சிருக்கா. அது வந்து பேசுறதுக்கு வேணா ஓகே, புரிஞ்சுதா? அது ஆன்சர்ல எழுதுறதுக்கு இவனுக்கு சொன்ன மாதிரிதான், ஹரிஷ்ரமனுக்கு சொன்ன மாதிரிதான். ஓகேவா? அந்த ஆன்சர்ஸையும் அவன் சில இது டைரக்ட் கொஸ்டின்னா அது நம்ம அதை அப்படி எழுதினா அவன் டைரக்ட் கொஸ்டின் நமக்கு புரிஞ்சாப்புல எழுத முடியாது. கேஸ் ஸ்டடியில ஒரு பார்ட் வேணும்னா இது இப்படி இதா இருக்கு, இந்த கம்பெனி இதை ஃபாலோ பண்ணல அப்படின்றது எழுதலாம். டைரக்ட் கொஸ்டின்ல நம்ம இப்படி எதுவும் பண்ண முடியாது. சரியா? அது டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கானோ அந்த அதே ஃப்ளோல தான் கொண்டு வர முடியும். உனக்கே தெரியும் ஆடிட்ல அவ்வளவு மார்க் போட மாட்டாங்க எக்ஸாம்ல. கரெக்டா? ஸோ ஜென்ரலா எழுதாம கரெக்டா இருக்கிற மாதிரி பாரு. சரியா? சார் ரிஷி வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. ஐயோ சாரி. ஓகேவா? இதை ஒரு வாட்டி பாரு, எக்ஸல்ல பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு பாரு. சரியா? நிறைய ஓன் ஆன்சர் எழுதியிருக்க. சி பார்ட் எல்லாமே 6C 5C 2C சாரி 1C. சரியா? பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கணேஷ்க்கு அப்புறம் ரிஷி. எஸ் சார். எவ்வளோ எதிர்பார்த்த ரிஷி? சார் 50 50யா? ஆ உண்மையை சொல்லு. சார் 50 இந்த 50 ரேஞ்ச். இந்த 50 ரேஞ்ச். யூ ஸ்கோர் 60டா. நீ எழுதுனதுக்கு எல்லாமே ஐ ஹவ் given மார்க்ஸ். ஓகேவா? அஃப்கோர்ஸ் சம் ஆன்சர் ஆர் வெரி ஸ்மால், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு சொன்னனால ஐ ஜஸ்ட் ரிப்பீட் த சென்டென்ஸ் வாட் ஐ டிட் ஃபர்ஸ்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய ஜென்ரலாக எழுதுற மாதிரி இருந்தது. ரெண்டாவது, ஐ எம் unable to collate the points to write for 5 marks or 4 marks. ஸோ அந்த கேஸில் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு கலெக்ட் த பாயிண்ட்ஸ். உனக்கு தெரிஞ்சதை வச்சு எவ்வளோ டெக்ஸ்டா போட முடியுமோ போட்டிருக்க. ஃபார் தட் ஐ ஹவ் given marks. ஓகேவா? குட் ஃப்ளோ. இதை மெயின்டைன் பண்ணிக்கோ. கொஞ்சம் கிறுக்காம கொஞ்சம் புரியுற மாதிரி எழுது. சரியா? தென் ஆரம்பத்துல நல்லா சூப்பரா எழுதியிருக்க. லாஸ்ட் அந்த 4C 6ABC ரொம்ப சின்னதாக்கிட்ட. அஃப்கோர்ஸ் யூ டிட் த ஆன்சர், அது எழுதியிருக்க. பட் அதை கொஞ்சம் எலாபரேட்டா கொண்டு வந்தாதான் மார்க் கிடைக்கும். சரியா? வேற என்ன நீ ஃபேஸ் பண்ண எக்ஸாம் எழுதும்போது ரிஷி? ஹவு டிட் யூ ஃபெல் ஃபார் திஸ் ஆடிட் டெஸ்ட்? இட் வாஸ் நார்மல். இட் வாஸ் அவ்வளோ ஹார்ட்னு. இட் வாஸ் டீசென்ட். சாரி, இட் வாஸ் டீசென்ட். டீசென்ட். ஓகே. ஸோ யூ ஆர் ஏபிள் டு மார்க் ஆல் த பாயிண்ட்ஸ். என்னென்ன படிச்சோன்றது யூ ஆர் ஏபிள் டு recollect and jot it down line by line? நாட் 100%, பட் ஓரளவு. So I have given few remarks over there. ஓகேவா? ஒரு 1 or 2 answer is general, மற்றபடி it is okay. Okay? Do well for next exams. Next. சார்கேஷ் இருக்கானா? சார் 60 ப்ளஸ் எதிர்பார்த்து. 60 plus 67 டா. ஓகே சார். உனக்கு 3 மணி நேரம் ஆக்சுவலா டைம் பத்திதா? இல்லை சார், ஒரு கொஸ்டின் 3 விட்டு. மணி நேரம் தான் எழுதியா? எக்ஸ்ட்ரா 10 minutes எடுத்துட்டீங்க. இல்லை ஒரு கொஸ்டின் விட்டுட்டேன் சார், 5 மார்க். அது ஆமா 4B விட்டுருக்க.
அதை விடு, மித்ததை கேட்கறேன். ஏன்னா எழுதுனதுலயே நீ தான் ரொம்ப வளவல இந்த சென்ஸ் இழுத்து எழுதியிருக்க, விச் இஸ் ஆக்சுவலி ரெக்கார்ட் ஃபார் திஸ் பேப்பர். உனக்கு பாயிண்ட்ஸே தெரியாதப்ப ஏதாவது போட்டு கவர் பண்ணியாச்சும் வச்சுட்டு வரணும்ல. ஸோ அதுக்கு தான் கேட்டேன் whether you able to complete the 100 mark அப்படின்னு டைம். எப்பயுமே இப்படிதான் சார். அப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. அங்கங்க 1 மார்க் குறைச்சிருக்கேன், அது யூஸ்வலா டிடெக்ட் பண்றது தான், மற்றபடி குட். ஓகேவா, இதே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஜெய்ஷருக்கும் உனக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, அந்த ஒரு 1 or 2 மார்க் ஜென்ரலா இருக்கிற இடத்துல தான் குறைஞ்சது. ஓகேவா, ஜெய்ஷர் அந்த 5ABC கொஞ்சம் ஜென்ரலா போட்டு குட்டியா எழுதிட்டான், அதுலதான் அவனுக்கு ஒரு மார்க் போயிருக்கும். அவன் 63 நீ 64, அந்த 3 கொஸ்டின்ல 3 மார்க் வந்தா 66 67 ஆகும், அதுதான் வேற ஒன்றும். ஓகேவா, சூப்பர்டா, இதே மெயின்டைன் பண்ணிக்கோ. எக்ஸாம்ல இந்த டஃப் வரணும்னு எதிர்பார்த்துக்கோ, அது வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்டீவர்ட் சார். சார் 50 மேல பார்த்து 50 50 சார். 50யா 53டா? ஆன்சர் கரெக்டா எழுதியிருக்க, ஆனா இன்னும் கொஞ்சம் இழுத்து எழுதணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகேவா, நீ எழுதிட்ட எல்லாமே, சாம்பிளிங்னா என்ன, சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் என்ன எல்லாமே எழுதிட்ட, ஆனா அது அந்த மார்க்குக்கு பத்தாதுல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரியே பார்த்துக்கோ எல்லாத்துக்குமே. அப்புறம் 100 மார்க் எழுதலையே ஷியோர் சார் நீனு? ஆமா சார், 5th சாப்டர் நான் படிக்கவே இல்லை, அதுல இருந்து 2 கொஸ்டின். அதுதான், இப்போ 3C 5B 5C எவ்வளோ, 14 மார்க் கிட்ட இருக்கடா. என்னடா தம்பி, ஆமா சார். நீயே சொல்லு நியாயமான. 50 எதிர்பார்க்கற, அந்த 14 மார்க் இருந்தா 60 எதிர்பார்க்கலாம்ல. சரியா, அது ஒரு வாட்டி பாரு, டைம் கிடைச்சதுன்னா ஒரு 1 or 2 ஹார் இதை முடிச்சுட்டு எஃப்எம்எஸ் முடிச்சுட்டு ஓவராலா பண்ணும்போது பார்த்துட்டு அது முடிச்சு விட்டுரும். சரியா, பெண்டிங்கோட எக்ஸாம் போகாது. நெக்ஸ்ட் ஸ்ரீனிவாசன். 55. 55 48 டா தம்பி. ஓ. 6th கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஜென்ரலா எழுதியிருக்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தோம்னா 5 5 plus 4 9 9 plus 9 18 18 plus 23 மார்க் கிட்ட இருக்கடா தம்பி. அந்த 5th lesson 9th lesson சரியா படிக்கும். பாத்தியா, நீயே சொல்லு, 23 மார்க் இல்லாமாடா? 23 மார்க்னா எவ்வளவு எழுதியிருப்ப? 77 மார்க் எழுதியிருக்க. 70 மார்க்னு ரவுண்டா 70 எழுதுனா 50 மார்க் வந்திருக்கு, அவ்வளவுதான். நீ எழுதுன மார்க் உனக்கு கிடைச்சிச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். 10 மார்க் ஒரு நியாயம் இருக்கு, 23 மார்க் விட்டுருக்கடா. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட். சரி, எழுது, அதை பாரு. அதே மாதிரி எழுதுனதுல சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஜென்ரலா எழுதியிருக்க அண்ட் ஸ்மாலாவும் எழுதியிருக்க. ஒரே பேஜ்லயே முடிக்கிற மாதிரியே பார்த்திருக்க, அது பத்தாது. சரியா, 1B எழுதியிருக்க தெரியுமா, ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆமா, அதுதான் உன்னோட பெஞ்ச் மார்க் கொஸ்டின், அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஓகேவா, ஓகே. இருபது மார்க் விடுறதெல்லாம் நியாயம் இல்லடா தம்பி. சரி. சரியா, இதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் யுகாவர்தன். யுகாவர்தன் இருக்கானா? இருக்கான். அன்மியூட் பண்ணி பேசுங்க யுகாவர்தன். ஆர் யூ தேர்? ஓகே, யுகாவர்தன் பேசுறியா? ஹலோ சொல்லு. கேட்கல. உங்களுக்கு யாராவது கேக்குதா? சாட்ல போடு யுகாவர்தன் எவ்வளவு மார்க் எதிர்பார்த்தேன்னு. நான் அப்படியே ஜஸ்ட் சொல்லிட்டு க்ளோஸ். போய் படிங்க எல்லாரும். How much were you expected? $55 marks. 42 எடுத்திருக்கடா. See, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்மாலா இருக்கு, அதனால நான் மார்க் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். சரியா, அண்ட் ஜென்ரலாகவும் இருக்கு, அது பத்தாது. எனக்கு எப்படி புக்ல இருக்கிறதுக்கூடிய ஒரு 5 to 10% டிவியேஷன் இருக்கலாம் வித் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா, அதை தாண்டி ரொம்ப போகக்கூடாது. இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் சம் எக்ஸ்டென்ட்.
ஓகேவா, அதை பார்த்துக்கோ. அதே மாதிரி சிலது வந்து கிளாஸ்ல எடுக்கிறத வச்சு எழுதியிருக்கேன். யூ ஹவ் ரிட்டன் from your knowledge basis, but it will not help you in exam. You have to write some sort of textual explanation so as to get the marks. ஓகேவா, அதை பார்த்துக்கோ. அதே மாதிரி 100 மார்க் எழுதணும்டா தம்பி. சி 100 மார்க் எழுதுனா 60 மார்க் சாலிடா வந்துடும் நீங்க எழுதுறதுக்கு. ஏன்னா யூ நோ சம்திங். அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொண்டு வரது தான் எல்லாருக்கும் பிரச்சனை. யாருக்கும் ஆன்சர் தெரியாது, இது தப்புன்னு கிடையாது. சரியா, 100 மார்க் எழுதுனா 60 வரும். நீ அங்க 10 மார்க் விட 60ல இருந்து குறைஞ்சிட்டே வரும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். சரியா, எல்லாத்தையும் பேசிட்டேன்னா யாரோ ஒருத்தவங்க தான் வரல, கமிதா அஸ்மி மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே, டூ வெல் ஃபார் FMSM எக்ஸாம். போய் படிங்க, சாப்பிடுங்க, டேக் கேர். ஏதாவது queries இருக்கா? anyone have any doubt? நான் எக்ஸல் போடுறேன், பார்த்துக்கோங்க. சரியா, அந்த ஜென்ரல் மார்க் 5க்கு 3 போட்டிருக்கேன்னா 3 தான் மேக்ஸிமம் போடுவேன். சரியா, ஏன்னா இப்பயே 4 போட்டு எக்ஸாம்ல கம்மி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ண மாதிரி. அதனால நான் 3 தான் போடுவேன். சார் புக்கை பார்த்து எதுனால 3 தான் போடுவீங்கன்னா ஆமா 3 தான் போடுவேன். ஓகேவா, ரைட். என்ன சீனிவாசன் சைலண்டா இருக்கு? ஓகே சார். மார்க் விட்டுட்டேன்னு சோகத்துல இருக்கியா? இல்லை சார், நெக்ஸ்ட் டைம் கம். FMSMல 70 மார்க் மினிமம் எல்லாருக்குமே டார்கெட். பாஸ் மார்க் எவ்வளோனா FMSMல 60 மார்க் தான் பாஸ், 40 கிடையாது. சரியா, அந்த உத்வேகத்தோட படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா, பை, டேக் கேர்.